தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதி கலைக்கோல் விழாவிலே பங்கேற்று உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றமையை நினைத்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிய நிகழ்ச்சியை, பெருமைக்குரிய நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிற தமிழ்நாடு அரசையும், மிக குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்களையும், அந்த துறையிலே பணியாற்றுகின்ற அத்தனை அலுவலர்களையும் நான் வாழ்த்த விரும்புகிறேன். இந்திய அளவிலேயே இப்படியான ஒரு நிகழ்ச்சி இதுவரையிலும் நடந்தது இல்லை என்பது என்னுடைய நினைவு. இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்கமாக தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. உறுதியாக இது இந்தியா முழுவதும் பரவும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் வகுக்கப்படுகிறது என்று சொன்னால், இங்கே அதை எதிர்க்கின்ற ஆட்கள் கூட, சக்திகள் கூட, வேறு மாநிலங்களிலே அவர்களுடைய திட்டமாக அதை அறிமுகப்படுத்தி வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் அண்மையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒன்றாகத்தான் நான் இதை கருதுகிறேன். மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு என்று நான் உறுதியாக கூறுவேன். அன்பார்ந்த தோழர்களே, மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே வரலாற்றை இடைமறிக்கின்ற தருணம், வரலாற்றை இடைமறிக்கின்ற புனைவு என்கின்ற ஒரு பொருண்மையிலே என்னுடைய கருத்துக்களை முன்வைத்துவிட்டு செல்லலாம் என்று நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். என்.டி. ராஜ்குமார் என்கின்ற ஒரு கவிஞன், அவன் இப்படி எழுதுகிறான்: நான் எழுத வேண்டிய கவிதையை எனக்கு முன்னால் நீ எழுதி முடித்து விட்டாய். எனது வாழ்க்கையை எனக்கு முன்னால் வாழ்ந்து முடித்த உனது செறிவான சொற்கள் விழுங்கிவிட்டன. அனுபவ முதிர்ச்சியுள்ள சொற்கள் வேண்டும். ஒரு கவிதை எழுத இப்போது நான் பதறுகிறேன் என்று என்.டி. ராஜ்குமார் தன்னுடைய கவிதையிலே பேசுகிறார். இன்னொரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், உன் வாழ்க்கையை எழுத வக்கிருந்தால் நீ எழுது என்று அவர் ஒரு இடத்திலே தன்னுடைய கவிதையிலே சொல்லுவார். இரண்டு பேருமே சொல்லக்கூடிய விடயம் என்பது ஒன்றுதான். எழுதப்படாத வாழ்க்கையை எழுத வேண்டும். ஆனால் ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையை நீ எழுதி முடித்து விட்டாய், உன்னுடைய பார்வையிலே நீ எழுதியிருக்கிறாய், எனவே இப்பொழுது நான் ஒரு கவிதை எழுதுவதற்கு பதறுகிறேன் என்று ஒரு கவிஞன் சொல்லுகிறான். இன்னொரு கவிஞன் அதிகாரத்தின் திமிரிலே, ஆணவத்தின் உச்சத்திலே உட்கார்ந்து கொண்டு, உன்னுடைய வாழ்க்கையை எழுத வக்கிருந்தால் எழுது என்று அவன் சொல்லுகிறான். இரண்டுக்குமான வேறுபாடுகளை நாம் பார்க்க வேண்டும். இந்த வேறுபாடுகள் தான் தமிழ் கூறு நல்லுலகு மட்டுமின்றி, இந்தியா முழுமையிலும் மட்டுமின்றி, உலகம் முழுக்கவே ஒடுக்குகிற மக்களுக்கும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஓயாத சமராக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, ஒடுக்குகிறவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை, ஒடுக்குகின்ற மக்களை பார்க்கின்ற பார்வை என்பது எப்படியாக இருக்கிறது? அவர்கள் அந்த வாழ்க்கையை வரையறுக்கிறார்கள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று வரையறுத்து, அதற்கான அழகியல்களை கூட, சொற்களை கூட அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மிக நுட்பமாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை முதலில் எழுத வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எழக்கூடிய ஒரு படைப்பாளி அங்கே தடுமாறுகிறான். தன்னுடைய சொற்களை அவன் கண்டடைவதற்கு மிகுந்த பிரயாசப்படுகிற ஒரு மனிதனாக அவன் அந்த இடத்திலே மாறுகிறான். அதையும் மீறி அவனுடைய படைப்பு என்பது வெளியே வருகிறது. தன்னை கடந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றை பிடித்து அவன் உலுக்குகிறான். அதை கேள்வி கேட்கின்றான், இடைமறிக்கின்றான். அந்த வரலாற்றை தன்னுடைய புனைவின் வழியாக, தன்னுடைய மொழியின் வழியாக, தன்னுடைய கலைகளின் வழியாக அதை அவன் இடைமறிக்கின்றான். இங்கே வரலாறு என்பதும் புனைவு என்பதும் மாறி மாறி ஊடாடிக்கொண்டே வருகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த தோழர்களே, நமக்கு தெளிவான ஒரு வரையறை இல்லை. எனக்கு முன்பாக பேசிய தோழர் ரகுபதி அவர்கள் அதை மிக தெளிவாக குறிப்பிட்டார். ஒரு வரையறை. தமிழ் நிலத்திலே நாம் அப்படியே வர்ண அந்த அமைப்பை கொண்டு வந்து வைத்துவிட முடியுமா என்று சொன்னால் உறுதியாக முடியாது.
அப்படி என்றால் தமிழ் கூறு நல்லுலகத்திலே சாதிய ஒடுக்குமுறைகள் இல்லையா, வர்ண பாகுபாடுகள் இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக இருந்திருக்கின்றன. ஆனால் நமக்கு குழப்பமான தரவுகளே கிடைக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. புலையன் என்று ஒரு சொல் இருக்கிறது. வரலாற்று ரீதியாக நீங்கள் அதை பார்த்தால் இன்றைக்கு புலையன் என்பவன் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், சாதியினால் மிகவும் கீழாக தள்ளப்பட்டவன் என்கின்ற பொருண்மையிலே பார்க்கிறோம். ஆனால் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுகிறது? துணி துவைக்கின்ற, அழுக்கை போக்குகின்ற ஒரு சமூகத்தை புலையன், புலைத்தி என்ற சொல்லில் தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் என்ன மாதிரியான சொற்கள்ல வருகிறது என்று சொன்னால், வறுமையற்ற புலைத்தி என்று நற்றிணை பாடல் 90 அதிலே அவள் ஆடையை துவைக்கிறாள், கஞ்சி போடுகிறாள், அதிலே மெல்லிய அழகான பூ வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அந்த ஆடையை அவள் துவைத்து கொடுக்கிறாள். வறுமையற்ற புலைத்தி என்கின்ற சொல் இருக்கிறது. புலையன் என்கின்ற அந்த சொல்லும் கூட அப்படித்தான் வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு தெய்வம் வந்தவளை, முருக தெய்வம் வந்தவளை புலைத்தி என்று அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. சேரி என்கின்ற சொல்லே கூட நீங்கள் பார்த்தால் அது இன்றைக்கு எனக்கு முன்பாக முதலில் பேசிய சுகிர்தராணி அவர்கள் பயன்படுத்திய அதை போல ஒரு வழக்கா என்று சொன்னால் இல்லை. பார்ப்பனச்சேரி என்று இலக்கியங்களிலே நமக்கு சொல்லிருக்கின்றன. பறைச்சேரி, பரத்தையர் சேரி என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. ஆனால் சங்க இலக்கிய நூல்களை நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் சேரி என்று சொல்லக்கூடிய அந்த சொல் என்பது ஒரு ஊரினுடைய ஒரு பகுதியே என்று குறிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தெருவை சேரி என்கின்ற அந்த சொல்லிலே அழைக்கக்கூடிய ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி நிறைய தோட்டி என்று சொல்லுகிற போது அவனுக்கு பாகன், காவலன் என்ற ஒரு பொருள் வருகிறது. இப்படி நிறைய செய்திகளை நம்மால் தமிழ் இலக்கியத்திலிருந்தே எடுத்து தர முடியும். அன்றைக்கு பார்த்த அந்த பார்வை, அதற்கு பிறகு வந்தவர்கள் இதிலே நிறைய குழப்பங்களை விளைவிக்கின்ற போக்குகை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு பாடலிலே, குறுந்தொகை பாடல் 233வது பாடல், பேயன் என்கின்ற ஒரு கவிஞன் எழுதிய பாடல். அந்த பாடலிலே ஒரு வள்ளல் இருக்கிறான். அவன் உயர்ந்தோருக்கு நீரையும் பொருளையும் தந்துவிட்டு மீதி தன் கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான் என்ற அந்த பாடல் வருகிறது. இந்த பாடலிலே அந்த உயர்ந்தோர் என்கின்ற அந்த சொல்லுக்கு ராகவையங்கார் என்கின்ற ஒரு பொழிப்புரையை எழுதக்கூடிய ஒருவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தன்னுடன் உண்ணலாகாத உயர்ந்த குலத்தவராகிய அந்தணருக்கு நீரோடு சொரிந்து எஞ்சிய செல்வத்தில் தன்னுடன் உண்பார் எவர்க்கும் வரைந்து கொள்ளுதல் அறியாத சோற்றையுடைய குறுந்தொடி தந்தையூர் என்று எழுதுகிறார். ரொம்ப நுட்பமாக நீங்க பார்த்தா அந்த உயர்ந்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லுக்கு ஒன்னா சேர்ந்து சாப்பிடாத அந்தணர் அவர் என்கின்ற பொருளை ராகவையங்காரே தருகிறார். இப்படி ஆனால் வேறு இடத்திலே அதையும் மீறிக்கொண்டு வேறு சில செய்திகள் நமக்கு வருகின்றன. 10 பாடலிலே இன்னொரு குறிப்பு இருக்கிறது. இளஞ்சேரல் இரும்பொறை என்கின்ற ஒரு அரசன் இருக்கிறான். தன்னிடம் அமைச்சராக இருக்கக்கூடிய மையூர் கிழான் என்பவனை அவன் கேள்வி வேள்விகளில் சிறந்தவனாக மாற்றுகிறான் என்று ஒரு குறிப்பு வருகிறது. புரோகிதர்களைப் போல, புரோசு அவரை போல அதை மாற்றுகிறான் என்று அந்த குறிப்பிலே நமக்கு இருக்கிறது. எப்படி மாற்றி இருப்பான்? ஒரு அரசன், ஒரு வள்ளல் தன்னிடம் இருக்கக்கூடிய அமைச்சனை கேள்விகளில் விஞ்சியவனாக, புரோகிதனுக்கும் விஞ்சிய ஒரு கேள்வி ஞானத்தை, படிப்பு ஞானத்தை கொண்டவனாக எப்படி மாற்றி இருக்க கூடும் என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. உறுதியாக அன்றைக்கு அவன் பாடசாலைகளை நிறுவி இருக்கலாம். இன்னொரு ஒரு சொல்லை நான் இங்கே கட்டாயமாக குறிப்பிட்டாக வேண்டும். பாணன் என்கின்ற ஒரு சொல். பாணன் இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவன்,
பாணன் தூது செல்லக்கூடியவன், பாணன் பாகனாக விளங்கக்கூடியவன் என்றெல்லாம் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகின்றன. ஆனால் ஒரு இடத்திலே ஒரு பாடலிலே பாணன் ஒரு ஆரிய பொருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மல்யுத்த வீரனை எதிர்கொண்டு அவனை அப்படியே இழுத்து தன்னுடைய கைகளிலே முறுக்கி அவனை மல்யுத்தத்திலே கொல்லுகிறான். யாரை என்று சொன்னால் ஆரிய பொருணன் என்கின்ற ஒரு மல்யுத்த வீரனை கொல்வதாக அந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இப்படி வரலாற்றிலே மாறி மாறி வேறு 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 வகையாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய துல்லியமான சித்திரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு போக்கு என்பது மிக மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்குமே அது ஒரு நிலவப்பட்ட பொய்களாக, ஒரு ஏற்கப்பட்ட ஒப்பேற்கப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட பொய்களாக மாறிவிட்டிருக்கின்றன என்கின்ற செய்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த தோழர்களே, முன்னைய விடவும் இன்றைக்கு நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. வேதம் எங்கிருந்து வந்தது என்று ஒருவர் கேட்கிறார். வேதம் அனாதியானது, நான் அதற்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று அதற்கு ஒரு பண்டிதர் பதில் சொல்லுகிறார். சமஸ்கிருதத்தை மெத்த கற்ற ஒரு பார்ப்பனர் அதற்கு துணிகரமாக ஊடகத்திலே உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்லுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அனாதியானது யார் எழுதியது என்று தெரியாது, எந்த காலமும் தெரியாது. ஆனால் அதை கொண்டு அதிலே இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு உன்னை நான் ஒடுக்குவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக துணிச்சலாக பெரியார் பிறந்த மண்ணிலே, திராவிட மாடல் மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்சக்திகள் மிக மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலேதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மிக முக்கியமான ஒன்றை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மாங்குடி கிழார் எழுதிய அந்த பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அடலரும் துப்பின் குறவே தளவே குறுந்தே முல்லையன் என்று அந்த பாடல் தொடங்கி போகும். அதிலே ஒரு இடத்திலே துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இன்னான்கல்லது குடியும் இல்லை என்று அந்த கவிஞன் அன்றைக்கே குறித்திருப்பான் புறநானூற்று பாடலிலே. இந்த மண் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மண். அவர்களுடைய கலைகளால், அவர்களுடைய பண்பாட்டால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மண். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு என்பது சமத்துவ பண்பாடு, சாதியை பார்க்காத பண்பாடு, பகுத்தறிவு பண்பாடு, பெண் அடிமைதனத்தை எதிர்க்கின்ற ஒரு பண்பாடு என்கின்ற அந்த பார்வையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். மிக நீண்ட காலமான நம்முடைய வரலாற்று அந்த போக்கிலே எங்கெல்லாம் நமக்கு ஆதரவான செய்திகள் இருக்கின்றனவோ அவற்றை நாம் எடுத்துக்கொண்டு அதிலே இருந்து நம்முடைய முன்னகர்வை கட்டமைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே, தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள், தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் வருகிற போது, மிக குறிப்பாக ரோஹித் வெமுலா தன்னுடைய முடிவை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற மிக கொடூரமான ஒரு முடிவை எடுத்த போதெல்லாம் எனக்கு எதிர்மறையான கருத்துகள் தோன்றின. ஒருவேளை பாபாசாஹேப் அவர்கள் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவர் மனம் கசந்து ஒருவேளை அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எத்தனை முறை தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று யோசிக்க தோன்றியது. அந்த அளவிற்கு மிக பொது சமூகமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது சமூகம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இழிவானவர்கள், அவர்கள் திருடர்கள், கருப்பானவர்கள், யோக்கியம் இல்லாதவர்கள் அல்லது படிக்காதவர்கள் என்கின்ற கருத்தை மீண்டும் 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 பொது புத்தியினுடைய அந்த சாதிய பொது புத்தியினுடைய மனதிலே அழுத்தமாக பதிகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தீண்டத்தகாதவர்கள், குளிக்காதவர்கள், வேலைக்கு போகின்ற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், நீ என்னதான் வேதம் படித்தாலும் கர்ப்ப கிரகத்திற்குள்ளே நீ நுழைய முடியாது என்கின்ற இதை போன்ற அந்த செய்திகள்
தலித் இலக்கியத்தை எழுதுகிறார்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இலக்கியத்தை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நேர்மறையான செய்திகளை எழுதுகிற போது அல்லது வேறு வகையான தீவிரமான செய்திகளை எழுதுகிற போது இல்லை, இது தலித் இலக்கியம் கிடையாது, அது புலம்புகிற ஒன்று, அந்த இழிவை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒன்று என்கின்ற பார்வையை வலியுறுத்துகின்ற ஒரு பொதுப்போக்கு பார்வை என்பது இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த தருணத்திலேதான் ஒடுக்கப்பட்ட இலக்கியம் என்ன மாதிரியான பார்வையை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சமூக புரட்சி, மதச்சார்பின்மை, மார்க்சியம், தலித்தியம், தலித் இலக்கியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய இலக்கியம் என்பது அதுவாகத்தான் இருக்கிறது. அதனுடைய முதல் வேலை என்ன என்று சொன்னால், அண்மையிலே நவயான ஆனந்த் தன்னுடைய பேட்டியிலே ஒரு அற்புதமான ஒரு சொல்லை பயன்படுத்தி இருந்தார். அந்த சொல்லை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உயர்குடியில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு இயல்பாகவே இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்து வந்து விடுகிறது, ஒரு வகையான மதிப்பு வந்து விடுகிறது. அந்த சொல்லை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், சோசியல் கேபிட்டல் என்கின்ற ஒரு சொல்லாக பயன்படுத்துகிறார். சோசியோ கேபிட்டல். ஒரு பார்ப்பனருக்கோ அல்லது ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிறவருக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவருக்கோ கூட இருக்கின்ற அந்த சோசியோ கேபிட்டல் என்பது நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது. எங்கு போனாலும் நீ யார் என்று கேட்டு அடுத்த கேள்வியை அவர்கள் முன்வைக்கின்ற போது அவன் கூனி குறுகி விடுகிறான், அவள் கூனி குறுகி விடுகிறாள். அந்த இடத்திலே நிச்சயமாக எது தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஓ கருப்பின மனிதனே, உன்னுடைய கருப்பு தோலை பதாகையாக உயர்த்திப்பிடி என்று சொல்லக்கூடிய லாங்ஸ்டன் ஹியூஸ்னுடைய அந்த கவிதையை போல எது இழிவானது என்று இந்த பொது சமூகம் சுட்டிக்காட்டுகிறதோ, அதை சொல்லியே இருத்துகிறதோ, ஆணி அடிக்கிறதோ, அதையே தன்னுடைய படிக்கல்லாக மாற்றிக்கொண்டு போகக்கூடிய அந்த ஆற்றல் என்பது ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மனிதனுக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து எழக்கூடிய கலைகளை, பண்பாட்டை, இலக்கியத்தை படிக்கிற போது கிடைக்க வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கமாக நான் கருதுகிறேன். தந்தை பெரியார் அவர்கள் புலவர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்தவர். ஆனால் அவர் விமர்சனம் செய்ததை படித்த போது மிகச் சரியாக அவர் காலத்தை கணித்திருக்கிறாரே என்று எனக்கு தோன்றியது. ஒரு இடத்திலே இப்படி சொல்லுகிறார், புலவர்களால் நாட்டுக்கோ சமுதாயத்திற்கோ சிறிதாவது பயன் ஏற்படும்படியான காரியம் உண்டா? செய்யத்தகுந்த அறிவோ சக்தியோ அவர்களிடம் இருக்கிறதா? அப்படிக்கில்லாமல் புராணங்களை உருப்போட்டுக் கொண்டும் புராணங்களுக்கு புதிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டும், இதை நான் படிக்கிற போதே ஒரு சிலர் பெயருடைய உங்களுக்கு நினைவுக்கு வரும், ஒரு மிகவும் பாப்புலரான எழுத்தாளர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். அவர் என்ன சொல்றார்? புராணங்களை உருப்போட்டுக் கொண்டும் புராணங்களுக்கு புதிய கருத்து சொல்லிக் கொண்டும் உலக தற்கால நிலையை உணராமல் பார்ப்பனர்களைப் போல வேடம் போட்டுக்கொண்டு தங்களை மேல் சாதியார் என்று பிறர் மதிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு திரிவதும் புலவர் தன்மையாகுமா என்று பெரியார் அவர்கள் ஒரு இடத்திலே கேட்கிறார். பாபாசாஹேப் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மனிதனிடம் போய் நீ ஒடுக்கப்பட்டிருக்கிறாய் என்று மட்டுமே சொல், அவன் போராட கிளர்ந்து எழுந்து விடுவான் என்று சொல்லுகிறார். அவருடைய இலக்கிய பார்வை என்பதே முற்றிலும் வேறானது. அந்த இலக்கிய பார்வையை உள்வாங்கிக் கொண்டதனால்தான் இந்தியாவிலேயே 1958ஆம் ஆண்டு வாக்கிலேயே மகாராஷ்டிர மாநிலத்திலே தலித் இலக்கியம் என்கின்ற ஒரு வகமை அன்றைக்கு அறிமுகமானதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மிக தீவிரமான ஒரு விமர்சனத்தை இலக்கியத்தின் மீதும் இலக்கணங்களின் மீதும் இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டின் மீதும் நம்முடைய பேராசான்கள் வைத்திருக்கிறார்கள். மீண்டும் இருக்கக்கூடிய குப்பைகளை மறுபடியும் குப்பையாக இங்கே கொண்டு வந்து புதிய குப்பையாக கொட்டுவது என்பது ஒரு இலக்கியத்தினுடைய வேலை அல்ல. அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களிடையே வரக்கூடிய இலக்கியம் என்பது ஒரு காலம் அந்த வேலையை செய்யாது, ஒரு காலம் அந்த வேலையை செய்யவே முடியாது. அதனால் அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு வேலையை, அவனை உசுப்புகின்ற வேலையை, கோபப்படுத்துகின்ற வேலையை, அவனுடைய சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு வேலையைத்தான்
அந்த இலக்கியம் என்பது உறுதியாக செய்யும் அந்த வேலையை இந்த கலை திருவிழா மிக மிக சிறப்பாக முன்னெடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். ஆனந்த விகடனிலே நான் ஒரு சிறுகதை எழுதினேன். தொலைவு என்று ஒரு கதை. ஒரு கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி, மிகவும் ஒடுக்கப்பட்ட ரொம்ப தூரத்தில் இருக்கிற மலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே இருக்கின்ற பள்ளியை பார்வையிடுவதற்காக போகிறார். அதிலே ஏழை எளிய மக்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தான் அதிகமாக படிக்கிறார்கள். மிக குறிப்பாக ஆதி திராவிட பிள்ளைகள் அதிகமாக அங்கே படிக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளி சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இருக்கிறது. அந்த பள்ளி, இந்த பிள்ளைகள் ஆதி திராவிட பிள்ளைகள், பழங்குடியின பிள்ளைகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி பல தூரம் நடந்து விலங்குகளால் தாக்கப்பட்டு பாம்பால் கடியுடப்பட்டு அவர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அதிகாரி பார்வையிட்ட பிறகு ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு பள்ளியை தொடங்கி விடலாம், எனவே அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கிறார், சொல்கிறார். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்எம்சி என்று சொல்லக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சொல்லுகிறார், அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பள்ளிக்கும் இன்னொரு பள்ளிக்கும் நடுவில் 3 கிலோமீட்டர் குறைஞ்சது இருக்க வேண்டும். இந்த பள்ளிக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊருக்குமான அவ்வளவு தூரம் கிடையாது. அதனால நீங்க பள்ளியை இன்னொரு பள்ளி அந்த இடத்துல மாற்றக்கூடாது என்று ஒரு உறுதியாக சொல்லுகிறார். ஆனால் இந்த அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி, மிக துணிச்சலாக ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு போய் சென்று திரும்பி கிலோமீட்டர் கணக்கை குறித்து அதிகாரியிடம் கொடுத்து, இந்த ஊருக்கு நீங்கள் இந்த பள்ளியை இப்படியே விட்டுவிட்டு அங்கே ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு பள்ளியை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அந்த அதிகாரி, உடனிருப்பவர் கேட்கிறார், அந்த பள்ளிக்கு என்ன பெயரை வைப்பது, அந்த ஊருக்கு என்ன பெயரை வைப்பது? ஒரே ஊரினுடைய பகுதிதான் அது, என்ன பெயரை வைப்பது என்று கேட்கிறார். உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. காலனி இன்னும் வைப்பீங்க, சேரின்னு வைப்பீங்க, அந்த மாதிரி நீங்க வைக்க கூடாது. இந்த ஊரினுடைய பெயரை வைத்து கிழக்கு என்று சேர்த்து நீங்கள் அந்த ஊரினுடைய பெயரை எழுதுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கிழக்கு விடியலுக்கு ஒரு அடையாளம். இந்த கதையை நான் எழுதி 2 ஆண்டுகளுக்கு ஆகிவிட்டது ஆனந்த விகடனிலே. அண்மையிலே நான் ஒரு செய்தியை பார்த்து மெய் சிலிர்த்து போனேன். உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சேலம் பகுதியிலே ஒரு கிராமத்திற்கு சென்று அரிசன காலனி என்று ஒரு பள்ளியினுடைய பெயர் பலகையின் கீழே இருந்த அந்த பெயரை தார் பூசி அழித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை படித்த போது எனக்கு பெருத்த உற்சாகம் ஏற்பட்டது. ஒரு படைப்பாளி யோசித்த ஒன்றை, என்றைக்கோ சிந்தித்த ஒன்றை இன்றைக்கு செயல் வடிவமாக மாற்றி இருக்கிறார்களே என்று சொல்லி உறுதியாக நான் சொல்லுகிறேன். இந்தியை எதிர்த்து இந்தி வெளியே போ, வெளியேறு என்று சொல்லி அதற்கு தார் பூசி அழித்த, அதற்கு பிறகு சாதிக்கு எதிரான தார்பூசி அழிக்கின்ற போராட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் உறுதியாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படியான ஒரு சிறந்த முன்னெடுப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சியை நான் பங்கெடுக்கிற இந்த தருணத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்கான அந்த விடுதலையை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கலை இலக்கிய பண்பாட்டு கூறுகளை கையில் எடுத்து அந்த மனிதர்களோடு, அந்த கலைஞர்களோடு, படைப்பாளிகளோடு, அரசோடு ஒன்றாக நின்று ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். நாம் சமத்துவத்தை சாத்தியப்படுத்துவோம், அதற்கான வேலைகளை இன்னும் முனைப்பாக முடுக்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.